அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது இலவச மாந்திரிக வகுப்பில் இன்னைக்கு என்ன தலைப்புனா, மிகவும் சக்தி வாய்ந்த ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தோட மகிமைகளை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இந்த மந்திரத்தை வச்சு என்னென்ன காரியங்கள் நம்ம சாதிச்சிக்கலாம், நமக்கு சாதகமாக ஆக்கிக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மந்திரங்களில் பல்வேறு விதமான விஷயங்களை நமக்கு சாதகமாக ஆக்கிக்கலாம். அதை எப்படின்றத எளிமையான முறையில் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இந்த ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை ஒரு விபூதி தட்டு, ஒரு தாம்பாள தட்டில் விபூதி பரப்பிக்கோங்க. விபூதி கொட்டி ஒரு பரப்பிக்கிட்டு ஓம் நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை ஒரு 1008 தடவை கையால் அந்த விபூதியில் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா பென்சில் இருக்குல்ல, பென்சிலால் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு ஒரு 1008 தடவை எழுதுங்க. இதுக்கு நேரம் காலம் எதுவுமே தேவையில்லை. யமகண்டம் இல்லாமல் இருந்தால் போதும். ராவுகாலம் யமகண்டம் அது இல்லாமல் இருந்தால் போதும். ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை ஒரு 1008 தடவை எழுதி இந்த விபூதியை சகலவிதமான காரியங்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். எப்பயுமே நமக்கு ஒரு மந்திரம் இருக்குன்னா அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் அந்த மந்திரத்தை இன்னும் பொக்கிஷமாக பூட்டி நீங்கள் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. புரியுதா? அந்த மாதிரி இந்த மந்திரத்தை ஒரு விபூதியில் ஒரு 1008 மந்திரம் ஜபம் பண்ணி அதை ஒரு துணியில் வச்சு விபூதியை போட்டு கட்டி நீங்கள் வீட்டு வாசலில் தொங்க விட்டிங்கன்னா சகல விதமான தரித்திரங்கள் விலகும், தடைகள் விலகி வருமானம் வர்றதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதா? அந்த மாதிரி இந்த விபூதிகளை பல்வேறு விஷயமானக்கு நம்ம பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை இன்னொரு முறையாகவும் பயன்படுத்தலாம். இப்போ ஒரு கோயில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்கள் கோயிலுக்கு வர்றவங்க நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க, பேய் பிடிச்சவங்க வருவாங்க, இல்லை பயந்த கோளாறு வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை நல்லா உரு போட்டு வச்சு அந்த விபூதியை எடுத்து கொடுத்தீங்கனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை உங்கள் கோயிலை விட்டு போகிறதுக்குள்ளே சரியாயிடும். இன்னொன்று, பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டு உடம்பு ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மெயின் பேய் பிசாசால், உண்மையாக பேய் பிசாசால் பாதிக்கப்பட்டு இருந்தால் கோயிலுள்ள வரவே மாட்டாங்க. சரியா? ஒன்று, சும்மா பேய் ஆடின்னு கிடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி ஆட்களை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு அது பேயா இல்லை நோயான்னு கண்டுபிடிச்சி மருத்துவம் பார்க்கணுமா இல்லை மாந்திரிகத்தால் குணப்படுத்தணுமான்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கனால் அவங்களுக்கு இந்த விபூதி என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணியில் லைட்டாக ஒரு சிட்டிகை தண்ணியில் கலந்து குடிக்க கொடுத்துட்டிங்கன்னா அது குடித்த உடனடியாக நிவர்த்தி ஆகிடும். பேய் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பெருசாலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி பயந்த கோளாறு குழந்தைங்க இருக்குது, பயந்த கோளாறு இருக்குன்னா இந்த விபூதியை பிள்ளைங்க இருக்கிற இடத்துல தண்ணியில் கலந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடலாம். அந்த பிள்ளைக்கு நெத்தியில் வச்சு விடலாம். இன்னொன்று ஒரு பேப்பரில் மடித்து அந்த பிள்ளை தலைமாட்டைக்கிட்ட வைக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த விபூதியை மந்திரிச்ச விபூதியை வீட்டு வாசப்படிக்கு உள்ளே அந்த விபூதியை போட்டு விட்டிங்கன்னா கூட சகல விதமான தடங்கள் விலகிடும். எப்பேற்பட்ட துஷ்ட சக்தி வீட்டில் இருந்தாலும் அது வெளியில் போயிடும். புரியுதா? இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விபூதியை மந்திரிச்ச விபூதியை வீட்டில் 4 மூலைக்கும் கட்டி வைக்கலாம். இந்த 1008 தடவை நல்லா மந்திரிச்ச விபூதி என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாசலில் கட்டி வைக்கலாம், வீட்டு பெட்ரூமில் கட்டி வைக்கலாம், கிச்சனில் கொஞ்சமாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி வைக்கலாம், இந்த மாதிரி வீட்டில் பாத்ரூமில் கட்டி வைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா கூட கிரக கோளாறுகள் இருந்தாலும் அதை சமநிலைப்படுத்தி கொடுத்துரும். காரணம் என்னன்னா, இந்த ஓம் நமசிவாயன்ற மந்திரம் பஞ்சபூத மந்திரம். பொதுவாகவே வாஸ்துல பொதுவாகவே வாஸ்துல அடிப்படை என்னன்னா, பஞ்சபூதங்கள் சமநிலையாக இல்லைன்னா ஒரு வீட்டில் எந்த பஞ்சபூதத்தில் எது சரியில்லையோ அது ரீதியான உடம்புல பிரச்சனையை கொடுத்துரும். புரியுதா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, பூஜாரன்னா எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும், சமையலறைன்னா எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும், அங்கே இல்லாமல் அது மாறி இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு உண்டான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். வாஸ்துன்றது 100% இருக்குது, உண்மை. புரியுதா? அடிப்படை நீங்கள் வாஸ்து படிக்கிறீங்கன்னா பஞ்சபூத சமநிலையை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் உயர்நிலையை நீங்கள் படிக்க முடியும்.
புரியுதா? அந்த மாதிரி இந்த விபூதியை வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, வீட்டில் வந்து மாட்டு கொட்டா வச்சுருக்கீங்க. இப்போ கிராமத்து சைட்லாம் மாட்டு கொட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா, மாட்டுக்கு வந்து எந்த விஷக்கடியும் வரக்கூடாது, அதுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, மாடு திருடு போகக்கூடாது, மாடு ஆடுலாம் திருடு போகக்கூடாது அப்படின்னா கூட மாட்டு கொட்டால வந்து இந்த மந்திரிச்ச விபூதியை நீங்கள் கட்டி வைக்கலாம். புரியுதா? இன்னொன்று வந்து பொதுவாகவே வந்து பெண் பிள்ளைங்கள் பாதுகாப்பு கருதி இந்த விபூதியை வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகுது, பொம்பளை பசங்க இல்லை காலேஜ் போகுது, இல்லை வேலைக்கே போகிறீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ அந்த இடத்துல விபூதி எடுத்துகிட்டு போக முடியலன்னா கூட பொதுவாகவே இந்த ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வெறும் நம சிவாயன்ற மந்திரம் ஜெபம் பண்ண வேண்டாம். காரணம் என்னன்னால், நமக்கு நடக்கிற விஷயங்களை நிறுத்திடும். இப்போ நமக்கு ரெகுலராக வருமானம் வந்துக்கிட்டே இருக்குன்னா, பொதுவாகவே நீங்கள் வெறும் நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, வர்ற விஷயத்த நிறுத்திடும். ஆனால் ஓம் நம சிவாய அப்படின்னு நீங்கள் ஓம் நம சிவாய நம, ஓம் க்ளீம் நம சிவாய நம அப்படின்னு கூட சொல்லலாம். ஓம் க்ளீம் சிவாய நம அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்து நம சிவாய அப்படின்ற மந்திரத்துக்கு அதீத சக்தி இருக்குது. புரியுதா? இன்னொன்று என்ன பண்ணலான்னா, பொதுவாக இப்போ ஒருத்தவங்களுக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னால், அந்த விபூதியில் வந்து இப்போ ஒரு குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னா, அந்த விபூதியில் வந்து ஓம் நம சிவாய ஓம் இப்போ எடுத்தோடனே நீங்கள் ஒரு 1008 தடவை எப்படி இருந்தாலும் அந்த விபூதியில் எழுதி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக யாராவது கிளைண்ட் வராங்க, இல்லை உங்களுக்கே வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா சும்மா ஒரு 27 தடவை கொஞ்சோண்டு கையில் விபூதி எடுத்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு எழுதிட்டு, யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்க பேரையும் அந்த விபூதியில் எழுதிட்டு, சகல விதமான வியாதி நாசைய நாசைய, சகலவிதமான வியாதி நாசைய நாசைய அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? இந்த மாதிரி போட்டு, இல்லை இது போடுறது கஷ்டமாக இருக்குன்னா, இந்த ஓம் நம சிவாயன்னு எழுதி யாருக்கு உடம்புல தீராத ஜுரம் இருக்கோ அவங்க பேரை எழுதி என்ன பண்ணுங்க, பிரார்த்தனை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஜுரம் வந்து உங்களுக்கு சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை வச்சுட்டு அந்த விபூதி அவங்க நெத்தியில் வச்சு விட்டு தலைமாட்டுக்கிட்ட வச்சு விட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு சகல விதமான பிரச்சனைகளை வந்து சரியாயிடும். இன்னொன்று, ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு நம்பிக்கை தான். பட் வந்து நம்மளோட நம்பிக்கையை பொறுத்து தான் இந்த விஷயங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும். இப்போ ஒருத்தவங்க இறந்துருவாங்க அப்படின்ற நிலையில் இருக்கிறாங்கன்னா கூட, எப்படின்னா நல்லா ஒரு நடுத்தரமான வயசில் உள்ளவங்க இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறவங்கள கூட இந்த மந்திரம் காப்பாற்றும். புரியுதா? நோய் நொடியில் பாதிக்கப்பட்டு இறங்குறவங்கள சொல்ல, இவங்களை காப்பாற்றுற ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் சூழல் வந்து அவங்கள காப்பாற்ற விட மாட்டேங்குது. இல்லை செய்வன இல்லை பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பிளாக் மேஜிக் வந்து அஃபெக்ட் பண்ணி, இந்த மாதிரி கர்மங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணி அவங்கள பொழைக்க விட மாட்டேங்குதுன்னா, இந்த மந்திரத்தை நல்லா ஒரு 10,000 தடவை 5,000 தடவை உரு போட்டு விபூதியில் உரு போட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்கள சுற்றி அப்படியே உடல் கட்டு மாதிரி சுற்றி விபூதியை போட்டு அவங்க நெத்தியில் போட்டு விட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நல்ல மருத்துவர் ஏதோ ஒரு ரூபத்தில் வலிக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம என்னதான் மந்திர சாஸ்திரங்கள் படித்தாலும் இறைவனோட தூதர்கள் தான் நம்ம. நிஜமான கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் தான். புரியுதா? எனக்கு ஜுரம் அடித்தாலும் நான் டாக்டர்கிட்ட தான் போவேன், உங்களுக்கு ஜுரம் அடித்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போவீங்க. அதனால் மனநல பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்கள நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போக சொல்லணும். நான் வந்து மந்திரத்தால் மாங்காய் சாப்பிட்றேன்னா நீங்கள் செய்யக்கூடாது. அப்போ அந்த காலங்களில் வந்து அந்த மாதிரிலாம் இருந்தது. பொதுவாகவே எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் மாந்திரிகத்தில் தீர்வு உண்டு. ஆனால் மாந்திரிகத்தில் தீர்வு உண்டு, பூஜை பண்ணி கொடுக்குறவங்களோட மனநிலையே இப்போ சரியில்லை. புரியுதா? அப்படி இருக்கும்போது மருத்துவர் படித்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க அந்த விஷயத்த பார்ப்பாங்க. நமக்கு என்ன பிரச்சனைக்கு சரி பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோமோ அதை பண்ணாலே போதுமானது. நமக்கு எதுவும் தெரியாமல் எனக்கு அதை தெரியும் எது தெரியும்னு சொல்லிட்டு மருத்துவத்தால் தீர்வு பண்ண வேண்டிய விஷயத்த நம்ம மந்திரத்தால் தீர்வு பண்ணுறோன்னு வாயால் வடை சுட்டு அதை நம்ம கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொடுத்துக்கூடாது. புரியுதா? நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்னா அது இறைவனோட ஆசீர்வாதத்தால் நம்ம அதை செய்யணும். ஒன்று. இன்னொன்று, இந்த ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை ஒரு வீட்டில் இப்போ நீங்கள் கட்டணும். உங்கள் வீட்டில் வந்து சகல விதமான அஷ்டத்திக்க வந்து நீங்கள் கட்டணும், எங்கள் வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை விபூதியில் ஜெபம் பண்ணி
இல்லை எழுதிடுங்க, எழுதுறது தான் பெஸ்ட்டு. இந்த முறையே வந்து எழுதுகிற முறை தான். ஒரு விபூதியில் இல்லை மஞ்சள் தூளில் பரப்பி ஒரு தட்டில் பரப்பிட்டு அதில் 108 தடவை ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த விபூதி என்ன பண்ணுங்கன்னா, இது மஞ்சள் என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் 4 மூலையிலே ஃபுன்னு ஊதி விட்ருங்க. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு சொல்லி ஊதி விட்டுட்டிங்கன்னா அந்த 4 தசையும் கட்டிடும். நமக்கு யாராவது வசியம் பண்ணணும் போகணும் வரணும்னு பொதுவாகவே நம்மளை தப்பான ஆட்கள் வசியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா மாந்திரிகத்தால் உங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்காது. அந்த பிரச்சனை உங்கள்கிட்ட நெருங்காது. ஒன்று. இன்னொன்று வந்து எனக்கு ஏதோ கட்டின மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு ஏதோ மாந்திரிகத்தால் நான் பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னால் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை பழத்தில் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயான்னு பேனாவால் எழுதிக்கோங்க, இல்லை பென்சிலால் கூட ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயான்னு ஒரு 108 தடவை இல்லை 108 தடவைக்கு மேலே எவ்வளோ வேணாலும் எழுதலாம். எழுதிட்டு 108க்கு மேலே எவ்வளோ வேணாலும் எழுதுங்க. எழுதிட்டு என்ன பண்ணுங்கன்னா, எழுதி முடிச்சுட்டு அது ஓம் நம சிவாயன்னு எழுதிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணுங்க, 2ஆக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு குளிக்கிற தண்ணியில் புழிஞ்சு விட்ருங்க. எப்படி? குளிக்கிற தண்ணியில் புழிஞ்சு விட்டுட்டு அந்த சதையை கூட அதிலே போட்டுருங்க. குளிக்கிற தண்ணியிலே போட்டுட்டு அந்த தண்ணியை குளிக்கணும். குளிக்கும் போது உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த தடையை அறுத்து போட்டுடும். கூட கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சரியா? இந்த மந்திரத்தை ஓம் நம சிவாயான்ற மந்திரத்தை கல் உப்புல கூட நீங்கள் மந்திரம் ஜபம் பண்ணி வீடு முழுக்க தெளிச்சு விட்டீங்கனாலும் அந்த கட்டு அருந்து போய் வருமானம் வரத்துக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்று. அடுத்தது, இந்த ஓம் நம சிவாயான்ற மந்திரங்களை பொதுவாகவே நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ ஜபம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சகல விதமான தடைகளை அறுத்து கொடுத்தோம், தடைகளை அறுத்து எரித்து போட்டுரும். ஒன்று. இன்னொன்று, இப்போது எனக்கு கட்டு இருக்குங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் இந்த மந்திரம் எழுதுறதுக்குலாம் எனக்கு சோம்பேறியாக இருக்குது, நான் மந்திரம் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஓம் நம சிவாய என்னிடம் உள்ள சகலவிதமான தோஷங்களும் ஏவல் பில்லி சூனியமும் விலக நசி மசி ஸ்வாஹா. ஓம் நம சிவாய என்னிடம் உள்ள சகலவிதமான தோஷங்களும் விலக நசி மசி ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்படி ஜபம் பண்ணும்போது கூட உங்களுக்கு கட்டு விலகிடும். இன்னொன்று, இந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜபம் பண்ணிவிட்டு நீங்கள் ஜபம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், குளிச்சிட்டிங்கன்னா கூட அந்த கட்டு அருந்து போயிடும். இந்த மந்திரத்தையே உங்கள் கழுத்தளவுக்கு, இப்போ நீச்சல் தெரிஞ்சால் நீங்கள் ஆற்றுல இருந்து இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். இல்லையா, வீட்டிலே தண்ணி டேங்க் இருக்குது, இல்லை பக்கெட் இருக்குன்னா கூட நீங்கள் குளிக்கும் போது கூட இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே குளிக்கணும். இப்போ எப்படின்னா, நீங்கள் இந்த மந்திரத்தை குளிக்கும் போது கூட வீட்டில் அந்த ஷவர் இருக்கும் பார்த்தீங்களா, ஷவர் இருக்கும் போதே நீங்கள் அந்த மந்திரத்தை அப்படியே ஜபம் பண்ணிக்கிட்டே ஓம் நம சிவாயா என்னிடம் உள்ள சகல விதமான தோஷங்களையும் விலக நசிமசி ஸ்வஹா அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஓம் நம சிவாயா என்னிடம் உள்ள சகலவிதமான கட்டுகளை அறுத்து எரித்து போடு அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அப்படியே குளிக்கும் போது நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள கட்டுலாம் அருந்து போகிற மாதிரி ஒரு நினைவுகளை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட தோஷங்கள் எல்லாமே அருந்து போயிடும். அதே மாதிரி இந்த மந்திரத்தை நீங்கள் இப்போ நார்மலாக சுற்றி போடுறீங்க பார்த்தீங்களா, சுற்றி போடும்போது ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்து ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என்னிடம் உள்ள கட்டுகளை அறுத்தெரித்து போடு ஓம் நம சிவாயா. இந்த நம்மளை சுற்றி போடும் போது எப்படி சுற்றி போடணும்னா, பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு 4 திசையிலையும் பிரச்சனைகள் வரும், புரியுதா? அஷ்டதிக்லையும் நமக்கு பிரச்சனை வரும். பிரச்சனைகள் வந்து நமக்கு சூனியம் செய்வனை இந்த மாதிரியும் இருக்கலாம். மெயின் வந்து சூனியம் செய்வனையை விட பெரிய ஆபத்து கந்திருஷ்டி. உடனடியாக அஃபெக்ட் பண்ணுறது கந்திருஷ்டி தான், புரியுதா? அந்த கந்திருஷ்டியை விலகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஊரில் ஏதாவது ஒரு எல்லை கோயிலுக்கு போய்க்கோங்க. ஊரில் ஒரு எல்லை கோயிலுக்கு போயிட்டு அந்த எல்லை கோவிலில் நின்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு கிழக்கு பக்கம் பார்த்து 27 தடவை
முட்டை வேணாம், எலுமிச்சப்பழம் எடுத்துங்க. கோயிலில் போயிட்டு முட்டை உடைக்கக்கூடாது, அது தப்பான விஷயம். எலுமிச்சப்பழம் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு அந்த எல்லா கோவில்லையே கடை இருந்ததுன்னா எலுமிச்சப்பழம் வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு எலுமிச்சப்பழம் பேரம் பேசாமல் போய் வாங்கிட்டு போயிட்டு கிழக்கு பக்கம் நின்றுட்டு தலையை 27 தடவை ஓம் நம சிவாய என்னிடம் உள்ள கட்டுகளை அறுத்தெரித்து போடு, ஓம் நம சிவாய என்னிடம் உள்ள சகல விதமான கட்டுகளை அறுத்தெரித்து போடுன்னு ஃபஸ்ட்டு கிழக்கு 27, அடுத்தது வடக்கு 27, அப்படியே உடம்ப மட்டும் திருப்பிக்கோங்க. கிழக்கு வடக்கு தெற்கு மேற்குன்னு திருப்பிக்கிட்டு இந்த மொத்தமாக 108 வந்துடும். 4 × 27 108 வந்துடும். 108 வந்துடும். என்ன பண்ணுங்கள், திரும்பி உடம்பெல்லாம் அப்படியே தடவி எடுத்துகிட்டு அப்படியே கோயில் வாசலில் போட்டு மிதிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வரும்போது கை காலை கழுவிட்டு வந்துட்டிங்கனாலும் இந்த தடங்களை அறுத்து போயிடும். முட்டையிலையும் சுற்றி போடலாம். இது குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே அந்த முட்டையை ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அந்த முட்டையும் நீங்கள் சுற்றி போடலாம். அப்படி சுற்றி போடும் போதும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். இன்னொன்று, இந்த ஓம் நம சிவாயாவை வச்சு எதிரியை வாயை கட்டலாம். எதிரின்னு இல்லை, பொதுவாகவே புருஷன் வாயை கட்டலாம், பொண்டாட்டி வாயை கட்டலாம். யாரெல்லாம் நமக்கு தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்க வாயெல்லாம் கட்டிடலாம். நீங்கள் இப்போ மாந்திரிகத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மந்திரம் கை கூடிடுச்சுன்னா நீங்கள் அந்த பொருள் தான் வாங்கணும், கடுகு தான் வாங்கணும், அதுதான் வாங்கணும், வாயை கட்டுறதுக்கு மயான சாம்பல் தான் வேணும், அதுதான் வேணும், இதுதான் வேணும்னு நீங்கள் தேடிட்டுலாம் இருக்க தேவையில்ல. மண் இருந்தாலும் நீங்கள் அதில் மந்திர ஜபம் பண்ணலாம். புரியுதா? முழுமையாக உங்கள்கிட்ட மந்திர சக்தி இருந்ததுனால உங்களை ஃபஸ்ட்டு ஒருத்தன் பகச்சிக்கவே மாட்டான், உங்களை கண்டாலே அடங்கி போயிடுவான். அதுக்குன்னு நம்ம வந்து அகோரமாலாம் பூஜை பண்ணக்கூடாது. உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி சைவமான முறையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களை பார்த்தாலே ஒரு பணிவான ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. புரியுதா? அந்த அளவுக்கு ஒரு மந்திர சக்தியை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதுக்கு நம்ம மந்திர சக்தியை ஏற்படுத்திட்டு ஊரில் உள்ள எல்லா பாவத்தையும் பண்ணக்கூடாது. தெய்வமே நம்மளை அழிச்சிடும். இந்த ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை வச்சு எப்படி எதிரி வாயை கட்டலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஓம் நம சிவாய ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளை பேப்பரில் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு கருப்பு பேனாவால் இல்லை கருப்பு மார்க்கரால் எழுதிக்கோங்க. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு எழுதிக்கிட்டு அதில் நிறைய கலாம்லான்னு எழுதிக்கோங்க. நிறைய கொச்சன்னு எழுதிட்டு அதுக்கு கொஞ்சம் கீழே கேப் போட்டுக்கோங்க. எதிரி பேர், எதிரியோட அம்மா பேர். அப்படி எதிரி அவங்களோட அம்மா பேர் தெரியல, எதிரியோட பேரை மட்டும் எழுதும் போதே அவங்க உருவம் வந்து உங்கள் கண்ணில் பதியணும், அந்த பேப்பரில் பதியணும். உங்கள் எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த எதிரியை வந்து நீங்கள் அந்த பேப்பரில் அந்த பேர் எழுதும் போதே அவங்க உருவம் உங்களுக்கு அந்த பேப்பரில் பதிஞ்சு அதை என்ன பண்ணுங்கன்னா, அதை 3 தடவை நல்லா அந்த எதிரி பேரை எப்படி சொல்லணும்னா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா இவங்க எதிரி பேரை சொல்லிட்டு என்னை கண்டு அடங்கி ஒடுங்கி ஸ்தம்பித்து போக. எப்படி? ஓம் நம சிவாயா இவங்க எதிரி பேர். இப்போ ஒரு பேச்சுக்கு சும்மா சொல்கிறேன். ஓம் நம சிவாயா இன்னார் என்னை கண்டு அடங்கி ஒடுங்கி ஸ்தம்பித்து போக அப்படின்னு நீங்கள் அந்த இதில் எழுதிக்கணும். இப்போது ஒரு பேப்பர் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிட்டு கருப்பு பேனாவால் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு எழுதிட்டு கீழே எதிரியோட பேர் எழுதிட்டு அந்த பேப்பர்லேயே ஒரு பக்கத்தில் எதிரியோட பேரை நிறைய கூட எழுதலாம். ஆனால் அதுக்கு மேலேயே நீங்கள் ஓம் நம சிவாயன்னு எழுதிட்டு அந்த பேப்பரை பார்த்து இந்த மந்திரத்தை ஒரு 27 தடவை ஓம் நம சிவாயா உங்கள் எதிரி பேரை சொல்லிட்டு என்னை கண்டு அடங்கி ஒடுங்கி ஸ்தம்பித்து போகணும் ஒரு 27 தடவை சொல்லிவிட்டு ஃபூன்னு ஊதிட்டு அதை என்ன பண்ணுங்க, ராவு காலம் இல்லை யமகண்டத்தில் அந்த பேப்பரை எரிச்சிருங்க. எரித்து அந்த தூளாக்கிட்டு அந்த பேப்பரை கறியாயிடும் பார்த்தீங்களா, அந்த கறியை உங்கள் எதிரி வீட்டு வாசல்லையோ இல்லை சாக்கடையிலையோ போட்டுட்டிங்கன்னா உங்களை கண்டு அடங்கி போயிடுவான். எதிரி உங்கள் பின்னாடி உங்களை பற்றி குறை பேச மாட்டான். உங்களை குறை பேசிக்கிட்டு உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் உங்களை குறை பேச மாட்டான். இந்த மாதிரி இந்த மந்திரங்கள் வந்து சகலவிதமான விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். இப்போது கணவன் மனைவி வசியத்துக்கு கூட இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். எல்லா விஷயத்துலையும் எல்லா பொருளையும் பயன்படுத்தலாங்க. அரிசியில் பயன்படுத்தலாம். அரிசியில் கூட இப்போது கிளைண்ட் இருக்காங்கன்னா இல்லை பொதுவாகவே இப்போ நீங்களே யார் வேணாலும் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மந்திர ஜபம் பண்ணும் போது இதாகிடுமோ அதாகிடுமோ நம்ம தப்பாக பண்ணிடுமோ கரெக்டாக பண்ணிடுமோ நீங்கள் பயப்படவே வேண்டாம். பஞ்சாட்சர மந்திரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது, சாபம் தோஷம் கிடையாது.
புரியுதா? அதனால நீங்க பயப்படவே வேணாம். நீங்க தாராளமா கையாளலாம். குழந்தைங்களுக்கே ஓம் நம சிவாயன்னு சொல்லிக் குடுக்கலாம். அவ்ளோ இது இறைவன் மந்திரம் தான். ஆனால் இத நம்ம பஞ்சபூத மந்திரங்கள் இந்த மந்திர ஜெபம் பண்ணும்போது நம்ம பஞ்சபூதமும் உடம்புல சமநிலைப்படும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மந்திர ஜெபம் பண்ண தூக்கம் வராது அதிகமா. தூக்கம் வராது. குழப்பிக்கிட்டே இருக்கும். மனசு தடுமாற்றமா இருந்துட்டுருக்கும். ஏதாவது ஊர்ல நடக்கிறதெல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டே கிடக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம்னு சொல்றேன். இத வச்சு குறியே சொல்லலாம். அந்த அளவுக்கு பலவிதமான விஷயங்கள நம்ம இத பயன்படுத்தலாம். இப்போ கணவன் மனைவி விஷயத்த பொறுத்தளவுக்கு, இத ஒரு அரிசியிலயோ, இல்ல ஒரு தினமும் டீ குடிக்கிறாங்கன்னா, அந்த டீலயோ ஓம் நம சிவா சர்க்கரையில ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என் கணவன் எனக்கு அடங்கி, ஒடுங்கி, ஸ்தம்பித்து போகணும். என்கிட்ட சண்டை போடக்கூடாது. ஓம் நம சிவாய நான் என்ட்ட சண்டை போடக்கூடாது. என் புள்ளைங்க சொல் பேச்சு கேட்கணும். என் புள்ளைங்க சொல் பேச்சு கேட்கணும்னு இந்த மாரி மந்திரத்த எழுதி வேண்டிக்கிட்டீங்கனால், அத குடிக்கிறதுக்கு குடுத்தீங்கன்னா, எந்த விதமான சைட் எஃபெக்ட்டோ, பிரச்சனைகளோ வரவே வராது. புரியுதா? அந்த மாரி இது சகலவிதமான காரியங்களுக்கும் இது பயன்படும். வீட்ல கட்டு இருந்தா கட்டு உடைச்சிரும். உங்களுக்கு தரித்திரம் புடிச்சிருந்தா தரித்திரத்த விலக்கி குடுத்துரும். எப்பேர்ப்பட்ட வியாபார ஸ்தலத்துக்கு பொறுத்தளவுக்கு, ஒரு கடையில வியாபாரமே ஆவல, தடங்கலா இருக்குன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கடைக்கு வியாபாரம் ஆகல. தடங்கலாவே இருக்கு. அந்த கடை என்னன்னே தெரியல, வியாபாரமே ஆகவே மாட்டேன்து. இந்த கடைய விட்டு பக்கத்து கடைக்கு போறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னால், ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்த வாங்கிக்கிட்டு, இந்த மந்திரத்த சூப்பரா வேலை செய்யும். தாராளமா பண்ணுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கங்க. அந்த எலுமிச்சம்பழம் புள்ளி இல்லாம இருக்கணும். லைட்டா காயா வாங்கிக்கங்க. காயா வாங்கிக்கோங்க. அதே மாரி ஒரு பச்சை ரிப்பனு. எலுமிச்சம்பழம், பச்சை ரிப்பனு, இன்னொன்னு பச்சை பேனா, இன்னொன்னு வாசன திரவியம். ஜவ்வாது பேஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கோங்க. இத என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தில ஓம் நம சிவாயன்னு எழுதிட்டு கீழ குபேராய நம, மேல ஓம் நம சிவாய, குபேராய நம. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்த நல்லா உருவ போடுங்க அந்த எலுமிச்சம்பழத்துல. ஓம் நம சிவாய குபேராய நம, ஓம் நம சிவாய குபேராய நம, ஓம் நம சிவாய குபேராய நம அப்படின்னு நல்லா உருவ போடுங்க. உருவ போட்டுட்டு இப்ப என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு 1008 தடவ உருவ போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜவ்வாது பேஸ்ட்டு இல்ல வாசன திரவியம் ஏதாவது அத அந்த எலுமிச்சம்பழத்தில பூசி விட்டுருங்க. பூசியோ இல்ல லிக்விடா இருந்தாலும் லிக்விடு வேணாம். பேஸ்ட் மாதிரி ஏதாவது நல்ல வாசனையான பேஸ்ட்டா இருக்கணும். அத என்ன பண்ணுங்க, நல்லா தடவி விட்டுட்டு, பச்சை ரிப்பன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரிப்பன்ல இந்த எலுமிச்சம்பழத்த கட்டணும். அது எப்படி கட்டணும்னா, இப்போ அந்த பச்சை ரிப்பன் 1 மீட்டர் வாங்கிக்கங்க. அந்த 1 மீட்டர்ல இந்த எலுமிச்சம்பழத்த சென்டரா, இப்போ 1/2 மீட்டரா மடக்குனீங்கன்னா 1/2 மீட்டர் 1/2 மீட்டரா வரும்ல, அந்த சென்டர்ல இந்த எலுமிச்சம்பழத்த வச்சு நூலால நல்லா கட்டிடுங்க. கட்டிட்டு, அதுக்கு நடுவுல என்ன பண்ணுங்க அப்படின்னால், எ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வாசனை தடவி அந்த மாரி கட்டி நடுவுல இப்போ எப்படி சொல்றேன்னு புரியுதா? ஒரு பச்சை ரிப்பன் எடுத்துக்கிறீங்க. அந்த 1 மீட்டர் பச்சை ரிப்பன அப்படியே சென்டர்ல இந்த எலுமிச்சம்பழத்த வச்சு கட்டிர்றீங்க. கட்டிட்டு நடுவுல என்ன பண்ணுங்க, படிகார கல்லு ஏதாவது ஒரு சின்ன பீஸ் படிகார கல்ல வச்சு அதையும் சேர்த்து நூலால கட்டிடுங்க. ரிப்பன்ல கட்ட வேணாம். அத நூலால அப்படியே கட்டிட்டு, வியாபார ஸ்தலத்துல குடுத்தீங்க அப்படின்னா, சரியான வியாபாரம் நடக்கும். அந்த பழம் காஞ்சு போறதுக்குள்ள நல்ல வருமானங்கள் செல்வம் செழிப்பா அந்த கடைக்கு என்ன வருமானம் வரணுமோ, தடை இல்லாமல் வரும். இந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், கணவன் மனைவி விஷயத்த பொறுத்தளவுக்கு நீங்க பெருசாலாம் ஒரு விஷயத்த பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ ஒரு கிளையண்ட் இப்போ இது கிளையண்ட்ன்னு இல்ல, பொதுவா யார் வேணாலும் இந்த மந்திரத்த ஜெபம் பண்ணலாம். என்னன்னா, இப்போ கணவன் பேச்ச கேட்க மாட்றாரு. அப்படின்னா, அவரோட துணி, ஏதாவது ஒரு துணி சின்னதா உள்ளங்கை சைஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு, அத திரி மாரி நல்லா ரவுண்ட் ஆக்கிக்கணும். அப்படியே திரி மாரி நல்லா அப்படியே பெரட்டிட்டு, இப்போ உங்களோட முடி பெண்களா இப்போ அவரோட ஒய்ஃப்னா, உங்களோட முடி. அந்த முடிய அந்த திரி மாரி சுருட்டியிருப்பீங்க. அது மேல அப்படியே சுத்திக்கோங்க. அது மேல அப்படியே சுத்திக்கிட்டு, ஏதாவது வாசன திரவியம் இருந்தா, வாசன திரவியத்த அது மேல பூசிட்டு, இப்போ ஒரு சின்ன ஒரு இலை, வாழை இலைய சின்னதா கட் பண்ணி, அந்த இப்போ அந்த துணிய திரி மாரி நல்லா இப்படி பெரட்டிட்டு, அது மேல உங்க முடிய வச்சுறீங்க. அது மேல ஒரு வாசன திரவியத்த ஏதாவது தடவிட்டு, ஒண்ணும் இல்ல, ஒரு 108 தடவ ஓம் கிருஷ்ணாய நமக, ராதாய நமக. இதான் மந்திரம். ஓம் கிருஷ்ணாய நமக, ராதாய நமகன்னு
அந்த இதை பார்த்து நல்லா ஓம் கிருஷ்ணாய நமக ராதாய நமக கிருஷ்ணாய நமக ராதாய நமகன்னு இந்த மந்திரத்தை நல்லா உரு போட்டு வச்சுக்கோங்க. இப்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டீங்க. இந்த பொருளை என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் தலைக்காணிக்கு அடியில் வச்சுக்கோங்க. அப்படி கண்டுபிடிச்சிடுவாங்கன்னா, உங்களோட துணி ஏதாவது பீரோக்குள்ளே ஏதாவது அவங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதில் ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனாலையும் கணவன் மனைவி பிரச்சனைகள் வராது. இன்னொன்று, வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுங்கன்னா, நவதானியம் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குங்க. ஞாயிற்றுக்கிழமையில் எப்படி சொல்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நவதானியம் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி நாட்டு மருந்து கடையில் நவதானியம்னு கேளுங்க. ஒரு 20 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அதை தலைக்காணிக்கு அடியில் வச்சு படுத்துக்கோங்க. இது எல்லாருமே செய்யலாம் வீட்டில். யார் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே தலைக்காணிக்கு அடியில் வச்சு படுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் மடித்து தலைக்காணிக்கு அடியில் வச்சு படுத்து, மறுநாள் காலையில் அதை தலையை சுற்றி ஓடுற தண்ணியில் போட்டுட்டிங்கனாலோ, இல்லை குப்பையில் போட வேண்டாம், ஓடுற தண்ணியில் விட்டுட்டிங்கன்னா சகல விதமான திருஷ்டி தோஷங்கள், கிரக ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே விலகிடும். இன்னொன்று, மாந்திரிய தொழில் செய்கிறவங்க இல்லை அருள்வாக்கு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் பைரவருக்கு பிஸ்கெட்டு போட்டுக்கிட்டே இருங்க. நாய் நீங்கள் இப்போ அருள்வாக்கு சொல்கிறீங்க இல்லை மாந்திரிய தொழில் இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு 5 நாய் 10 நாயாவது இருக்கணும். உங்களை சுற்றி சுற்றி வரணும். அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல பைரவரையும் உங்கள் கூட இருக்கிறதுக்காக ஒரு ஒரு கணக்கு புரியுதா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு யாராலையும் பிரச்சனைகள் வராது. உங்களை அறியாமலே உங்களோட குரிமை, இப்போ நீங்கள் குரிமேடை இல்லை ஆஃபீஸு ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்கன்னா, உங்கள் இடத்துல யாராவது செய்வனை பண்ணி உங்களுக்கே தெரியாமல் போச்சு வச்சு போயிட்டானுங்கன்னா, அந்த பைரவருக்கு நீங்கள் உணவு போட்டிருப்பீங்களே, அவரே அதை நோண்டி வெளியே தூக்கி கிடச்சிடுவார். புரியுதா? அதே மாதிரி பன்றிக்கு மாதுளை பழம் வாங்கி கொடுங்க. பன்றிக்கு மாதுளை பழம் வாங்கி, இப்போ பன்றி பண்ணை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, பன்னி அந்த பண்ணை வச்சுருப்பாங்க இல்லையா, பண்ணி வளர்க்குறவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, வெள்ளை பண்ணி கருப்பு பண்ணி எதா வேணா இருக்கட்டும், இல்லை சாக்கடையில் எங்கேயாவது ஓடும் பாருங்கள். அந்த மாதிரி பன்னிகளுக்கு நீங்கள் மாதுளை பழம் அதை அது எப்படி போட்டால் சாப்பிடுமோ அந்த மாதிரி மாதுளை பழத்தை நீங்கள் தானம் பண்ண உங்களுக்கு சகல விதமான ஆபத்து கண்டத்துலேருந்து தப்பிச்சிருவீங்க. இதுலேயே இன்னொன்று கரணம்னு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜோதிடத்தில் கரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கௌளவ கரணத்தில் பிறந்தவங்க, கௌளவ கரணம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரணம் அப்படின்னு இருக்கும். திதி யோகம் கரணம் அப்படின்னு இருக்கும். அந்த கரணம் கௌளவ கரணம் அப்படின்னு இருக்கும். இந்த கௌளவம் கரணத்தில் பிறந்தவங்க மாதுளப்பழம் கண்டிப்பாக நீங்கள் பன்றிக்கு போடலாம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை முடிஞ்சால் சனிக்கிழமை முடிஞ்சால் வராகர் வழிபாடு பண்ணுறது நல்லது. கௌளவ கரணத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமையில் வராகர் வழிபாடு பண்ணுறது நல்லது. இல்லை வராகரோட காயத்ரி மந்திரம் கேட்குறது நல்லது. இன்னொன்று, வராகியை பூஜை பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களை சுற்றி பைரவரை வச்சுக்கோங்க. அதுங்களுக்கு ஏதாவது உணவு போட்டு ஏதாவது பிஸ்கட் அந்த மாதிரி போட்டு உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு குழந்தை இருக்கிற வீட்டிலலாம் வச்சுக்காதீங்க. குழந்தைங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட போகுது. சும்மா இப்போ ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அவங்கள சுற்றி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு அநியாயமாக வச்சுக்காதீங்க. வர்ற கிளைண்ட் கூட வராமல் போயிடுவான். அதனால் இந்த மாதிரி ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சகல விதமான, இன்னும் இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்லியிருக்கேன். இந்த மந்திரத்தை நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போ குழந்தைங்க வருது, இப்போ மந்திரிகத்துக்கு குழந்தைங்க வருதுன்னா, இப்போ ஒரு மந்திரிகத்துக்கு ஒரு குழந்தை வருது, கயிறு கட்டணும், முடிகயிறு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு முடிக்கயிறில் ஒத்தையில் வர மாதிரி முடி போட்டுக்கோங்க. முடினா முடிச்சு போடுறது, ஒத்தையில் வர மாதிரி முடிச்சு போட்டுங்க. 5, 7, 9, 11 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்னதாக இப்போ விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே 5 இப்போ ஒரு 5 முடிச்சு போட்டுக்கோங்க. 5 முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த 5 முடிச்சில் ஒரு முடிச்சுக்கும் 27 தடவை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயான்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு முடிக்கயிறு எடுத்துக்கிறீங்க. இப்போ குழந்தைக்கு கழுத்துலையோ கையிலையோ கட்டுங்க. குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஒரு 5 முடிச்சு போட்டு, எவ்வளோ வேணாலும் நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம். ஆனால் ஒத்தையில் வர மாதிரி போடுங்க. அதில் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்ல, ஒரு 5 முடிச்சு போடுறீங்கன்னா அதில் ஒரு முடிச்சு போடும்போது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு 27 தடவை சொல்லுங்கள். அதே மாதிரி 2வது முடிச்சு போடும்போது 27 தடவை. அந்த மாதிரி
எத்தனை முடிச்சு போகிறீங்களோ அத்தனை முடிச்சுக்கும் ஒரு முடிச்சுக்கும் 27 தடவை சொல்லி கடைசியாக ஹூன்னு ஊதிட்டு அதை நீங்கள் மந்திரம் எழுதி வச்சுருப்பீங்களே விபூதி அதில் போட்டு பெரட்டிட்டு அப்படியே அவங்களுக்கு கட்டி விட்ருங்க. குழந்தைங்களுக்கு கட்டி விட்டிங்கன்னா அது பிரச்சனைக்கான தீர்வு எளிமையில் கிடைக்கும். பயந்த கோளாறு எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். அதே மாதிரி இந்த ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்களாகட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், குழந்தைங்கன்னா ஒரு ஒரு 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களை நான் சொல்கிறேன். சின்ன குழந்தைங்களா இருந்தால் நீங்கள் வேப்பிலை போட அடிக்கலாம். வேப்பிலை போட அடிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இருக்கிற பிரச்சனைலாம் சரியாகி பண்ணணும், குழந்தைங்க பிடிச்ச பிரச்சனைலாம் சரியாகி பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மந்திர ஜபம் பண்ணி கொடுக்கலாம். வேப்பிலை போட அடிச்சிங்கனாலே அது வந்து நோய் நிவாரணி தான். அதனால் வந்து நீங்கள் நார்மலாக எதுவுமே சொல்லாமல் குருவே துணை குருவே துணை குருவே துணை வேப்பிலை அடிச்சிங்கனாலே அந்த நோய் வந்து போயிடும். இல்லையா, வேப்பிலைப்பட அடிக்கிறதுக்கு சிறந்த தெய்வம் அங்காள பரமேஸ்வரி தான். இப்போ உங்கள் ஊரில் பொதுவாக வந்து வேப்பிலைப்பட அடிக்கணும், வீட்டில் பயந்த மாதிரி இருக்குது பிள்ளைங்க அப்படின்னால் அக்கம் பக்கத்தில் உள்ள அங்காளம்மன் கோவிலுக்கு போய் வேப்பிலைப்படமோ முடிக்கிறோ கட்டிட்டு வாங்க, டக்குன்னு சரியாயிடும். இன்னொன்று காளி கோயில், அதை மிஞ்சி போனால் சொடலமாடன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே சரியாயிடும். இன்னொன்று முருகர் கோயில். அந்த மாதிரி சொல்கிறேன். குழந்தைங்க பயந்த குழந்தைங்க அப்படின்னா கிராம தேவதைகளோட வழிபாட்டில் நீங்கள் போனீங்கன்னால் டக்குன்னு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடச்சிரும். இன்னொன்று, இது சின்ன குழந்தைங்களா இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை தண்ணியில் ஜபம் பண்ணுங்க. ஓம் நம சிவாய. அவங்கள ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லி ஆல்ரெடி நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவைக்கு மேலே உங்கள் உடம்புல பலப்படுத்தி வச்சுக்கிட்டு அவங்க வரும்போது ஒரு 27 தடவை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உங்களுக்கு எந்த தெய்வ மந்திரம் தெரிஞ்சாலுமே நீங்கள் அதை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லிக்கோங்க. சொல்லிக்கிட்டு சொல்லி முடிச்சுட்டு இப்போ பள்ளிவாசலுக்கெல்லாம் தர்காக்கெல்லாம் போனால் எப்படி ஓதி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தையும் சொல்லிட்டு இந்த ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தையும் சொல்லி ஓதி அந்த குழந்தைங்களுக்கு தெளிச்சு விட்டிங்கன்னா அம்மாக்கும் பிள்ளைக்கும் சேர்த்து தான் செய்யணும். புரியுதா? குழந்தைக்கு மட்டும் தெளிக்காதீங்க, அம்மாக்கும் பிள்ளைக்கும் சேர்த்து தெளிங்க. அப்படி தெளிக்கும் போது எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரியாயிடும். முகத்தில் லைட்டாக தெளிச்சு விட்ருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மிச்ச பாட்டில் அப்போ அவங்க அம்மாட்டே கொடுத்து அனுப்பிச்சிருங்க, இது வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க அப்படின்னு தெளிச்சு விட்டிங்கனாலே எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சகல விதமான காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம். அடுத்தடுத்த வகுப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.